சிம்மத்துக்கு பொதுவா காதல் திருமணம் அதிகமா நடக்கும். ஏன்னா, பூர்வ புண்ணியத்துல 5ஆம் வீடு. 5ங்கிறது காதல், 5ங்கிறது ஆழ் மனசு. நல்ல ஆழ் மனசுல விரும்பி தான் ஒரு மனைவிய சூஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் காதல் திருமணம் பண்ணல, நான் அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிட்டேனாலும், திருமணத்துக்கு அப்புறம் மனைவிய லவ் பண்றது சிம்மம். அ நெறைய மனைவிகள் சம்பாதிச்சு குடுத்து, ஹஸ்பண்ட வந்து லக்ஸரியா வச்சிருக்காங்க. சிம்ம ராசியுடைய மனைவிகள் சம்பாதிச்சு குடுத்து, ஹஸ்பண்ட லக்ஸரியா வச்சிருக்க மனைவிகள் நெறையா இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மனைவிக்கு வந்து சிம்மம் வயசு வச்சுரும். அ சனியுடைய வீடா வருது. 7ஆம் வீடு. அப்படி இருக்கும்போது ஈக்குவல் டஃப் தான் குடுப்பாங்க. எப்படி கஜகேசரி சொன்னோமோ, அது மாரி 2 பேரும் ஈக்குவல் டஃப். கடைசியா சிம்மம் என்னதான் ராஜாவா இருந்தாலும், அவர் 7ஆம் இடத்துல வந்து நீசமடைவார். எங்க அந்தப்புறத்துல. சிம்மம் கொஞ்சம் மனைவி கிட்ட இறங்கி தான் போகணும். வாழ்க்கை துணைக்கிட்ட. வாழ்க்கை துணைக்கிட்ட சிம்மம் ராஜாவா இருந்தாலும், ராணிகிட்ட எப்படி விட்டு குடுத்து போவாரோ, அதுபோல வாழ்க்கை துணைக்கிட்ட இறங்கி போனாங்கன்னா, வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம். இல்ல நான் கிரிப்பா தான் இருப்பேன். நான் எப்படி வெளியே இருக்கேனோ, அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு கஞ்சி போட்ட மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா, ஒண்ணும் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். மத்தபடி வாழ்க்கை துணை பேச்ச கேட்டா பொருளாதாரமும் முன்னேறும், குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்கும். அ நல்ல ஹேப்பியான ஒரு லைஃப் அமையும். வாழ்க்கை துணை பேச்ச கேட்கணும். சிம்மம் கண்டிப்பா கேட்கணும்.